சென்னை திருவொற்றியூரில் மீனவ கிராமத்தில் அம்மன் கோவிலில் 65 அடி உயர 5 நிலை ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் திருச்சினாங்குப்பம் கடற்கரை பகுதியில் உள்ள மீனவ கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பெரியபாளையத்தம்மன் கோவில் ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். எண்ணூர் விரைவு சாலை திருச்சினாங்குப்பம் கடற்கரை ஒட்டிய பெரியபாளையம் அம்மன் கோவிலில் 5 நிலை ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 65 அடி உயரம் ராஜகோபுரத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ நவக்கிரக ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் கலசத்திற்கு அம்மன் போன்ற சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய மகா பூரண ஆகுதி, வேதிகா அர்ச்சனை, யாத்ரா தானம், சங்கல்பம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதையடுத்து பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கலசத்தை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தின் மீது ஊற்றி தீப ஆராதனை செய்தனர். 12 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் கும்பாபிஷேகத்தை காண சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மீனவ கிராமங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி பராசக்தி முழங்க அம்மனை வழிபட்டனர். இதையடுத்து பெரியபாளையத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் 10 சவரம் தங்க தாலி சரடு அம்மனுக்கு வழங்கினார்.